இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் 24 மணி நேரத்தில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்த பாஜக நாட்டுக்கு ஆபத்தானது. அயோத்தி ராமர் கோயில் பற்றிய ஜெயலலிதா பேச்சை வெளியிட்டு ஜெயக்குமார் எச்சரிக்கை. கோவையில் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்தவர் படுகொலை. திருடன் என நினைத்து அடித்துக் கொண்டது தொடர்பாக 15 பேர் கைது. டெல்லியில் வரலாறு காணாத அளவு 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தொழிலாளர்களுக்கு 3 மணி நேரம் கட்டாய ஓய்வு வழங்க ஆளுநர் உத்தரவு. வணக்கம். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 1, 2 ஆகிய தேதிகளில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அந்தமானில் கடந்த 20ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கேரளாவில் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் முன்னதாக மே 31ஆம் தேதி பருவமழை தொடங்கும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் திருவனந்தபுரம், கொல்லம், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்நிலையில் கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இடுக்கி, திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஜூன் 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களான நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் கோவை, குமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்தது. அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அப்பர் பவானி அணையின் நீர்மட்டம் 130 அடியாக உயர்ந்துள்ளது. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அண்மையில் பேட்டியளித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்துத்துவா தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா என்று கூறினார். அயோத்தியில் ராமர் கோவிலை ஆதரித்த முதல் அரசியல்வாதி ஜெயலலிதா தான் என குறிப்பிட்ட அவர், ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து அதிமுக விலகிச் செல்வதால் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பும் வாய்ப்பு பாஜகவுக்கு இருப்பதாக குறிப்பிட்டார். அவரது பேச்சுக்கு அதிமுக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் தமது எக்ஸ் தள பதிவில், மதங்களை கடந்து மாபெரும் சமூக நீதி காத்த தலைவராக விளங்கிய ஜெயலலிதாவை ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும், தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் திரு வி.கே. பாண்டியன் வளரக்கூடாது என இனத்தை அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் தான் பாஜகவின் கொடூர கொள்கை என்று கூறியுள்ளார். அயோத்தி ராமர் கோவில், பாபர் மசூதி விவகாரம் தொடர்பாக ஜெயலலிதா பேசிய ஆடியோவை வெளியிட்டுள்ள அவர், இரு மதங்களுக்கும் நடுநிலையான நிலைப்பாட்டை அவர் தெளிவாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதில் விஸ்வ இந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது. மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த பாப்ரி மஸ்ஜித் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது. எனவேதான் இரு மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். அதைத்தான் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். உண்மை இவ்வாறு இருக்க, அந்த செய்தித்தாளில் வந்தது, இந்த செய்தித்தாளில் வந்தது என அறமற்று கருத்துக்களை பேசுவது திரு அண்ணாமலையின் அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக திரு ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதா இல்லாத நிலையில் அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற பாஜக எண்ணுவதாக திரு ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் ஜெயலலிதா மீது அவதூறு பேசி விளம்பரம் தேடும் திரு அண்ணாமலை, திருமதி தமிழிசை போன்றோரின் முயற்சி வீணாகும் என்று கூறியுள்ள அவர், மதம் கொண்ட யானையை விட மத வெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளார். கோவையில் KMCH மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற ஒருவரை திருட முயற்சித்ததாக கூறி மருத்துவமனை ஊழியர்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்தி நகரை சேர்ந்த ராஜா என்பவர் அவினாசி சாலையில் உள்ள பிரபலமான KMCH தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார்.
அப்போது அங்குள்ள இரும்பு கம்பிகளை திருட முயன்றதாக மருத்துவமனை காவலாளிகள் உள்ளிட்டோர் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்த ராஜாவுக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ராஜாவை தாங்கள் தாக்கியது குறித்து தெரிவிக்காத மருத்துவமனை நிர்வாகம் அவர் உயிரிழந்தது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளது. இது குறித்து அறிந்த ராஜாவின் மனைவி சுகன்யா மருத்துவமனைக்கு சென்று கதறி அழுதார். உடல்நிலை சரியில்லை என சிகிச்சைக்கு சென்ற தனது கணவரை திருடன் என்று நினைத்து அடித்து கொன்றுவிட்டதாகவும் தனது 2 குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ராஜாவின் மனைவி அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய பீளமேடு போலீசார் மருத்துவமனை துணைத் தலைவர் திரு நாராயணன், காவலாளிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே பலியான ராஜாவுடன் மேலும் ஒருவர் வந்தது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அவர் யார், என்ன ஆனார் என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் மருத்துவமனை நிர்வாகத்தின் பெயரை இணைத்தால்தான் உடலை வாங்குவோம் என ராஜாவின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். அதனை போலீசார் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ராஜாவின் உடலை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். டெல்லியில் வரலாறு காணாத அளவு 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் வெயிலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3 மணி நேரம் கட்டாய ஓய்வு வழங்க துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். வட மாநிலங்களில் வாட்டி வரும் வெயில் அதன் உச்சபட்ச அளவை எட்டியுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கடுமையான வெப்ப அலைகள் தாக்கியதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. டெல்லியில் வெப்ப அளவு இயல்பை விட 9 புள்ளிகள் அதிகமாக 49.9 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பதிவானது. இந்த ஆண்டு டெல்லியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை இதுவாகும். வெயிலின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் முதியோரும் குழந்தைகளும் கடும் அவதிக்கு ஆளாகி தவித்து வரும் நிலையில் கொளுத்தும் வெயிலில் வேலை செய்யும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை கட்டாயம் ஓய்வு வழங்க துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா டெல்லி தலைமை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து நடந்த அனைத்து துறை செயலாளர்கள் கூட்டத்தில் வெப்பத்திலிருந்து மக்களை காக்க பொது இடங்களில் மண்பாண்டங்களில் குடிநீர் வைக்கவும், டேங்கர் லாரிகள் மூலம் சாலைகளில் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்பத்தை தணிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. குடிநீரை கார் கழுவ பயன்படுத்தினாலோ வீணாக்கினாலோ 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டெல்லி அரசு அறிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகமாக ராஜஸ்தானில் உள்ள சுருவில் 50.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. அதற்கடுத்து ஹரியானாவின் சிர்சாவில் 50.3 டிகிரி பதிவாகியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களுக்கு அடுத்த 6 நாட்களுக்கு கடுமையான வெப்ப அலைகள் வீசும் என்பதற்கான ரெட் அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இம்மாநிலங்களில் 49 டிகிரி முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப அளவு பதிவாகலாம் என்றும் எச்சரித்துள்ளது. விவேகானந்தர் பாறையில் பிரதமர் திரு மோடி நாளை முதல் 3 நாட்கள் தியானத்தில் ஈடுபடுவதை அடுத்து கன்னியாகுமரி கடல் பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டு டெல்லியிலிருந்து திரு மோடி நாளை மாலை 3:55 மணிக்கு திருவனந்தபுரம் வருகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள தியான மண்டபத்துக்கு செல்லும் அவர் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளான ஜூன் 1ஆம் தேதி மாலை வரை விவேகானந்தர் பாறையில் தங்கி தியானம் செய்கிறார். பிரதமர் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பூம்புகார் சுற்றுலா படகு குழாம் முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. படகு மூலமாக விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்ட பிறகே அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் படகு சேவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. திரு மோடி வருகையை முன்னிட்டு குமரிக்கடல் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள கடற்படையினர் விவேகானந்தர் பாறையை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் வரை ரோந்து சென்று கண்காணித்து வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதியிலும் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர அமைதி காலத்தில் தியானம் என்ற பெயரில் திரு மோடி மறைமுக பிரச்சாரம் செய்வதை தேர்தல் ஆணையம் அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் சிறையில் இருந்து மீண்ட கலைஞர் ஒருவரின் கைவண்ணத்தில் உருவான அற்புத சிற்பங்கள் அனைவரையும் கவர்ந்து வருகின்றன. அது பற்றிய ஒரு செய்தி பார்வை. அடுக்கடுக்காக நிமிரும் கான்கிரீட் புத்தகங்கள், அதில் கல்வி கற்கச் செல்லும் குழந்தைகளின் துள்ளல் சிற்பங்கள். கல்வியின் மகத்துவத்தை சொல்லும் இதனை வடிவமைத்தவர் கோவை மாவட்டம் காரமடையில் திம்மம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவரான 42 வயது ராஜ்குமார். 15 வருடங்களுக்கு முன் அப்பாவியாக அறியாமல் செய்த தவறுக்கு சிறை செல்ல நேர்ந்த அவரது வாழ்க்கையை திசை திருப்பி இருக்கிறது ராஜ்குமாரின் கைகளுக்குள் ரேகையாக படிந்திருக்கும் சிற்பக்கலை. கெட்ட விஷயத்துக்கு போனால் என்ன நிலைமை அப்படிங்கிறத நான் உள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பாராட்டு கிடைக்கும் போது நம்ம நல்ல விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அப்போது நான் இந்த மாதிரி இந்த ஆர்ட் கம்பெனிக்கு வெளியில் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன்.
அறியாத செய்த தவறுக்கு விசாரணை கைதியாக தண்டனை அனுபவித்த ராஜ்குமார் சிறைச்சுவரில் கரித்துண்டுகள் மூலம் வரைந்த ஓவியங்கள் அவருக்குள் இருந்த கலைஞனை வெளியே கொண்டு வந்தது. பிணையில் வந்தவரின் வாழ்க்கை காட்டூர் காவல் நிலைய சுவரில் வரைவதில் தொடங்கி செம்மொழி மாநாட்டு ஓவியராக மாற்றி இன்று அற்புதமான கான்கிரீட் சிற்ப கலைஞராக உயர்த்தியுள்ளது. கல்வி, சுற்றுச்சூழல் என விழிப்புணர்வூட்டும் சிற்பங்களை உருவாக்குவது இவரது ஸ்டைல். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றுச்சூழலை காக்க வலியுறுத்தும் கைக்குள் பூமி சிற்பம் அதற்கு சரியான உதாரணம். சுற்றுச்சூழலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சிலைகள் பொதுமக்கள் வருகின்ற இடங்களில் வைக்கின்ற பொழுது சுற்றுச்சூழல், கல்வி இது போன்ற செய்திகள், விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படும். தவறு செய்தவர்கள் திருந்தி வாழ வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் சிகரத்தையும் எட்டுவார்கள் என்பதற்கான அடையாளங்களாக அணிவகுக்கின்றன காரமடை ராஜ்குமாரின் கலை நயமிக்க கான்கிரீட் படைப்புகள். இனி வருவது செய்தி துளிகள். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரையான இடைக்கால ஜாமீனை ஒரு வாரம் நீட்டிக்க கோரி டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. உடல் எடை 7 கிலோ குறைந்துள்ள நிலையில் மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருப்பதாக மனுவில் திரு கெஜ்ரிவால் கூறியிருந்தார். அவர் ஜாமீனுக்காக விசாரணை நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணும் பணிக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை கூடுதலாக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் 10,000 அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து வர 24,000 பேர், நுண் பார்வையாளர்கள் 4,500 பேர் என 38,500 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்நிலையில் 39 தொகுதிகளுக்கும் 5 முதல் 20 அலுவலர்கள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடு திகழ்வதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கியிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சர்வதேச செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் உலகக்கோப்பை, ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா கேம்ஸ் ஆகிய போட்டிகளை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக நடத்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பான வழக்கில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன், பாஜக நிர்வாகி திரு கேசவ விநாயகம் உள்ளிட்ட 4 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வரும் 31ஆம் தேதி எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனில் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக பயணம் சென்று வருவது புத்துணர்ச்சி அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். பாபாஜி குகையை பார்க்க இமயமலைக்கு புறப்பட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது திரு மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். நாகை அடுத்த நாகூர் வெட்டாறு சோதனைச்சாவடி அருகே கான்கிரீட் கலவை எந்திர வாகனத்தில் இருந்து கொட்டிய சிமெண்ட் ஜல்லி கலவையை காவலர்கள் தினேஷ்குமார், சூரியபிரபு ஆகியோர் அருகில் கிடந்த பொருட்களை கருவியாக பயன்படுத்தி அகற்றினர். விபத்தை தடுக்கும் அக்கறையுடன் செயல்பட்ட அவர்களை வாகன ஓட்டிகள் வெகுவாக பாராட்டினர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவிக்கு செல்லும் வழியில் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு காரணமாக சிரமத்துக்கு ஆளாவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். வயதானவர்கள், நடந்து செல்ல முடியாதவர்களுக்கு பேட்டரி கார் அல்லது மினி பஸ் போன்ற மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கீழேயே ஒரு 1.5-2 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்க, வயசானவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. மேலே போகிறதுக்கு ஆட்டோவோ அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு பேட்டரி கார் அரேஞ்ச்மெண்ட்டாவது பண்ணலாம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 667 புள்ளிகள் சரிந்து 74,503 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிஃப்டி 183 புள்ளிகள் குறைந்து 22,705 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து சவரன் 54,200 ரூபாயாகவும் 1 கிராம் 6,775 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 102 ரூபாய் 20 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 1, 2 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மதம் கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். டெல்லியில் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் வெயிலில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3 மணி நேரம் கட்டாய ஓய்வு வழங்க துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.